திருமலை கோவிலில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அமைச்சர் சேகர் பாபு. நாங்க உள்ள போக கூடாதா அப்படின்னு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. திருமலை கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு விழா எடுக்கப்படுது. அந்த விழாவுக்கு பேரு ஆணிவார அஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விழா எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்ல இருந்து திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் எடுத்துட்டு போகப்படுது. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் உடுத்திய அதே பட்டு வஸ்திரங்கள் இங்க எடுத்துட்டு வரப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அணிவிக்கப்படுது. அதே போல இங்க திருமலை கோவில்ல வாசம் செய்யக்கூடிய பெருமாள் அணிந்திருந்த பட்டு வஸ்திரங்கள் மறுபடியும் இங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எடுத்துட்டு வரப்படுது. ஒவ்வொரு வருடமும் இந்த விழா ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில இங்க இருந்து பட்டு வஸ்திரத்தை எடுத்துட்டு போகக்கூடியது இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர், அதே போல அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள், மாநகராட்சி ஆணையர்கள் அப்படின்னு அதுல பொறுப்பு வகிக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் தான் இந்த பட்டு வஸ்திரத்தை திருப்பதிக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த வகையில தான் இந்த முறையும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அங்க திருப்பதியில இந்த முறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட ஒரு குழுவினர் அங்க போகும் பொழுது அங்க திருப்பதியினுடைய அந்த கோவில் பிரதான வாசல்லையே அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் அதிகாரிகள் இவர்களை சோதனையிட்டதற்கு பிறகு 10 பேரை மட்டும் தான் நாங்க உள்ள அனுமதிப்போம் அப்படின்னு செக் வைக்கிறாங்க. ஏன் நாங்க போக கூடாதா அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு, அவரோடு வந்திருந்த குமரகுருபரன் உள்ளிட்ட இந்து சமய மாவட்ட ஆட்சியர்கள் எல்லோருமே தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அதற்கு பிறகு வாக்குவாதத்தை முடித்ததற்கு பிறகு இவர்கள் தரப்பிலிருந்து வந்த 10 பேரை மட்டுமே உள்ள அனுமதிக்கிறாங்க. அதே போல அந்த அதிகாரியினுடைய மனைவியும் பயோமெட்ரிக் முறையின் மூலமாக முழுவதுமாக செக் பண்ணி அதற்கு பிறகுதான் அனுமதியாக உள்ளே அனுப்புறாங்க. அதற்கு பிறகு அந்த விழா கோலாகலமாக நடைபெற்று அந்த வஸ்திரத்தை மாற்றி இங்க இருந்து கொண்டு போன வஸ்திரத்தை அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாத்தி இருக்கிறாங்க. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி நடந்த இந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். திவ்ய தேசங்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டிய திவ்ய தேசங்கள். அதிலும் பிரதானமான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் சொல்லுவோம். இந்த திருமலையிலே ஒரு காலத்திலே நம்பெருமாள் இங்கே வாசம் செய்தார், நித்திய வாசம் செய்தார். அதை நினைவு கூறும் வகையிலே வருடத்திற்கு ஒரு முறை ஆடிவார அஷ்டமி நடக்கக்கூடிய இந்த நன்னாளிலே அந்த பெரிய பெருமாள் சாற்றி கலைந்த வஸ்திரங்கள் இதையெல்லாம் இவருக்கு சமர்ப்பிக்கவும், இங்கிருந்து வருடத்திற்கு ஒரு முறை கவிசியை சென்று அங்கு வந்து சமர்ப்பிக்கவும் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது.
இந்த நிகழ்ச்சியின் விசேஷம் என்னவென்றால் எல்லோரும் எல்லா நலன்களும் சாதாரணமாக அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்று சொல்லுவோம். அரங்கநகர் என்பது திருவரங்கம், ஸ்ரீரங்கம். அந்த நகர் வாழ்ந்தால் மற்ற எல்லா திவ்ய தேசங்களும் வாழ்ந்தார். அதுக்கு அடுத்ததாக கொண்டாடப்படுகின்ற இந்த திவ்ய தேசத்தில் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டி அங்கிருந்து சிறப்பாக பூஜை செய்து இந்த பெருமாளுக்கு இன்று வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதோ, இதை சேவிக்கும் பாக்கியம் பெற்ற அனைவருக்கும் எல்லா நலன்களும் எல்லா நாளும் கிடைத்திட திருவரங்க பெரிய பெருமாளிடத்திலும் இந்த திருவேங்கடமுடையானிடத்திலும் அடியேனும் பிரார்த்திக்கின்றேன்.